5, 4, 3, 2, 1. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஆமென். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். உன் கிருபை என்னை தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. காய்ச்சல் என்ன காய்ச்சல் தான் நடத்தினாரு. வர்றேன். போன வருஷம் நியூ பார்க்கணும். நான் சாட்சி சொல்லணும்னா என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு சாட்சி தான். எந்திரிச்சு சொல்றதுக்கு கூச்சப்பட்டுட்டு தான் நான் எந்திரிச்சு சொல்றதே கிடையாது. ஆனால் தேவனுக்கு தெரியும். அவர் ஒவ்வொரு நிமிடமும் பார்த்தீங்கன்னா அதிசயம் தான். இது நடக்குமா, இதுலேருந்து நம்ம வெளியே வருவோமா அப்படிலாம் நான் நினைப்பேன். ஆனாலும் அதை எப்படி அது நடந்துச்சு, அதிசயம் தான். எங்கள் உடச்சிட்டு நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி ஏசப்பா வந்து நிற்பார். அது மாதிரி தான் என் பிள்ளைக்காக ஏசப்பா வந்து நின்றார். அவர் ஜீவனோட இருக்கிறது காரணம் கர்த்தருடைய பெரிய தான். எனக்கு கர்த்தருக்கு போன வருஷம்லாம் நாங்கள் நிறைய போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு ரொம்ப வேலைக்கும் கூட போக முடியாதுன்னு சொல்லி சொன்னேன். அதோட அந்த ஜொப எண்ணெயை தான் மாமி கொடுத்த எண்ணெயை எடுத்து நான் சோத்திரத்தோடு அந்த எண்ணெயை தேய்ச்சேன். தேய்க்கவும் காலில் பார்த்தா அந்த வலியே இல்லை. கை நல்லா தூக்குனேன். ஒரு புதிய வருஷத்துக்குள்ள வந்திருக்கிற தேவ பிள்ளையே, மகனே மகளே, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். நிச்சயமாகவே இந்த வருஷத்துல நீ என்னுடைய மகிமையை பார்ப்ப, நீ என்னுடைய மகிமையை பார்ப்ப. ஓ ரீபா லபா ஷபா லபோ, நித்திய மகிழ்ச்சியை உன் தலைமையில வைக்கிறேன். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். உன் சத்துரு உன்னை விட்டு தூரமாவான். நீ கண்ட எல்லா துன்பத்துக்கும் ஈடான சந்தோஷத்தை, சமாதானத்தை இந்த வருஷத்துல நான் உனக்கு தருகிறேன். அல்ல கையை தட்டி புதிய வருஷத்துல தேவ ஆவியானவரை வரவேற்போம். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஒரு புதிய வருஷத்தை கொடுத்திருக்கிறார். ஓ அவராலே, என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். என் தேவனாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. சொல்லுங்க, இந்த வருஷத்துல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சத்துரு தோற்று போனான். எனக்குள்ளே ஜெயத்தை கற்றுக் கொடுத்தான். எனக்கு ஜெயம் கொடுக்க தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வருஷத்துல ஒன்றும் குறையாமல் எல்லாவற்றையும் கட்ட திருப்பி கொடுப்பான். நீ சோர்ந்து போகாத. ஓ ஸ்தோத்திரம். பயப்படாத. இந்த வருஷத்துல உன்னோடு கூட இருந்து நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். இழந்ததையெல்லாம் ரெட்டிப்பாய் நீ பெற்றுக் கொள்ளுவான். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்.
உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேற தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமேன். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லவர் ஸ்தோத்திரம். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். வசனம் 17 சொல்லப்பட்டிருக்கிறது, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு கீழே 17 வரும் பொழுது அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். அவர் ஆணையிடுகிறார், அவர் ஆணையினாலே ஸ்திரப்படுத்துகிறார். பரிபூர்ணமான அவருடைய சித்தத்தின் ஆணையினாலே அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுகிறார். சோத்திரம். அதுதான் அங்கே சொல்லப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அவர் ஆணையிடுகிற தேவன் எப்படிப்பட்டவர்? நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறவர் அவர் பொய்யுரையாத தேவன். ஒரு அலையில சொல்லுவோம், அவர் பொய் சொல்ல, அவர் மனம் மாற, அவர் மனுஷன் அல்ல, அவர் தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருக்க அவர் மனுஷன் கிடையாது, அவர் தேவன். ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தை ஒன்றும் தரையில விழுகிறதே இல்லை. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஸ்தோத்திரம் வார்த்தையை கொடுக்கிறார்னா கண்டிப்பா அவர் செய்வார். நிச்சயமா இந்த வருஷத்துல ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தருவார். ஸ்தோத்திரம். வாக்குத்தத்த ஆராதனைனாலும் நியூ இயர் சர்வீஸ்னாலும் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் அது ஏதோ குறி கேட்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. புரியுதா சோதரம்? ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வருகிறது சொன்னால் அதுல ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். இந்த வார்த்தையை கொடுத்துட்டு அந்த வார்த்தை நிறைவேற நான் என்ன செய்யணும்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுப்பார். ஓகேவா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொன்னா இந்த ஆசீர்வாதிப்பார் இந்த வசனத்தை பிடித்து கொண்டு நம்ம இஷ்டம் போல நம்ம வாழ அல்ல, இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்கிறவர் இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீ சுதந்தரிப்பதற்கு நான் உனக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறேன்னு சொல்லி அந்த வழியையும் சொல்லி கொடுப்பார். அதைத்தான் இந்த வருஷம் முழுவதும் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலும் சொல்லி கொடுப்பார். ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுதெல்லாம் நீ இப்படி நட, அதை செய், இதை செய், இதை செய்யாத, இங்க போ, இங்க வா, இப்படி நட என்று சொல்லி கொடுப்பார். அதுல நம்ம நடக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை இந்த வருஷத்தின் முடிவில் நம்ம பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் சத்தமா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாரு இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம்? கலாத்தியருக்கு எழுதும் பொழுது 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே இந்த ஆசீர்வாத வார்த்தைக்கு சுதந்திரவான்களாய் மாறுகிறார்கள். ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப ஆபிரகாமின் அந்த வழியில நாமும் அந்த இஸ்ரவேலராக அந்த விசுவாச மார்க்கத்துக்குள்ளே நாம இருப்போம்னு சொன்னா நாம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். யாரு இந்த வாக்குத்தத்தத்துக்கு
இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க பங்குடையவர்களாக இருக்கிறார்கள். விசுவாச மார்க்கத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. விசுவாச மார்க்கத்தார். நீங்களும் நானும் யாரு? விசுவாச மார்க்கத்தார். விசுவாச மார்க்கத்தார். நாம விசுவாசிகளா இருக்கிறோம். கர்த்தரை விசுவாசித்து ஆலயத்துக்குள்ள வந்து அவரை ஆராதிக்கிறோம். இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை, இந்த வாக்குத்தத்தை வசனத்தை இந்த வருஷத்திலே அனுபவிக்க நமக்கு கர்த்தர் கிருபையை தருவார். அல்லேலூயா சொல்லுவோம் சத்தமா. அல்லேலூயா ஸ்தோத்திரம். வசனம் சங்கீதம் 4:7 அதிக சந்தோஷத்தை உங்க இருதயத்துல கர்த்தர் பெருக பண்ணுவாராக. அதிக சந்தோஷத்தை ஸ்தோத்திரம் கிடைக்கிற இந்த உலகத்துல கிடைக்கிற ஸ்தோத்திரம் சந்தோஷத்தை பார்க்கிறோம். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினால, அவர் உங்களை பெருக பண்ணுகிறதுனால அதிகமான சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க கர்த்தர் இந்த வருஷத்திலே கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஸ்தோத்திரம். சங்கீதம் 71:21 நீ அதாவது மேன்மையை உங்களிலே பெருக பண்ணுவாராக இந்த வருஷத்துல. ஸ்தோத்திரம். வசனத்தை எல்லாம் திருப்புங்க, எடுங்கன்னு சொல்லல. வருகிற ஞாயிற்றுக்கிழமை நான் பிரசங்கம் பண்றேன். ஸ்தோத்திரம். மேன்மையை உங்களிலே பெருக பண்ணுவாராக. அந்த மேன்மை நமக்கு இந்த வருஷத்துல பெருகணும். நான் மேன்மையா உயர்த்தப்படணும். எனக்கு ஒரு உயர்வு வேணும், எனக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும் அப்படின்னா என்ன செய்யணும்னு சொல்லியும் ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்துல ஒரு மேன்மையை, ஒரு ப்ரமோஷனை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஏசாயா 40:29 சத்துவம், ஒரு பலன் உங்களுக்குள்ளே பெருகு பண்ணுவாராக. அதெல்லாம் ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். என்னால் கடந்த வருஷத்தில் இதெல்லாம் முடியவே இல்லை, இதெல்லாம் செய்யவே முடியலை, நான் பலனற்றவனாய் கடந்தேன், எனக்கு இந்த காரியத்தை செய்ய முடியாதவனாக இருந்தேன். சத்துவத்தை உங்களுக்கு கர்த்தர் இந்த வருஷத்தில் ஆசீர்வாதமாக பெருக்கமாக உங்களுக்கு இந்த வருஷத்தில் கர்த்தர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். சத்துவம் பெருகணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். யோபு 1:10 சம்பத்து உங்க வாழ்க்கையில பெருக பண்ணுவாராக. இந்த வருஷத்துல சம்பத்தை, ஸ்தோத்திரம், ஐஸ்வர்யத்தை, ஆஸ்தியை குறைவில்லாமல் உங்களுக்கு கர்த்தர் தருவாராக. அதெல்லாம் பெருக்கம், அது பெருக்கம். ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துல கடந்த வருஷத்துல பொருளாதார நெருக்கடி, ஸ்தோத்திரம் பாஸ்டர் இந்த காரியத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்க சம்பத்தை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. அதுக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். உபாகமம் 8:13 நாம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். தேவனுடைய கற்பனைகளை நாம என்ன ஸ்தோத்திர கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆயுசு நாட்களை உங்களுக்கு பெருக பண்ணுவாராக, ஆசீர்வாதமாக கர்த்தர் தருவாராக. நீதிமொழிகள் 9:11 அல்லேலூயா சொல்லுவோம் சத்தமா. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆயுசு நாளை கர்த்தர் நமக்கு தரணும். ஒவ்வொரு வருஷமும் நான் 1ஆம் தேதி ஆலய ஆராதனை முடிஞ்சிட்டு என் வீட்டில் போய் நான் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இன்றைக்கு பங்கு பெற்ற அத்தனை பிள்ளைகளும் இந்த வருஷத்துல 31ஆம் தேதி ஆலயத்துக்குள்ள வந்து உங்களை ஆராதிக்கணும்ப்பா, ஜீவன சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி நான் ஜெபிப்பது உண்டு. சோத்திரம். பிள்ளைகளே, நாம ஒருவரையும் நாம இழக்கக்கூடாது. சோத்திரம். நாம ஒருவரை இழக்கக்கூடாது. எந்த ஒரு விபத்தோ, எந்த ஒரு நாச மோசமோ எதுவும் சோத்திரம் பிள்ளைகளை அணுகாதபடிக்கு கர்த்தர் ஆயுஷை கர்த்தர் நமக்கு பெருக பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா சொல்லுவோம் சத்தமா. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. சொல்லிக்கொண்டே போகலாம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் பெருக பண்ணுவேன். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வருஷத்துல முதல் மணி நேரத்துல இந்த ஆலயத்திலிருந்து தொடங்குகிறோம். இந்த வருஷம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். நீதியின் பாதையில நல்ல ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளை நடத்தும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென் சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.